அஸ்ஸலாமு இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறேன். அந்த நண்டு கிரேவிக்கு இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகு, அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இது பொடி பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போக இதாகிக்கணும். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அடுத்து இதில் வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இதில் வந்து நான் ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா தட்டி வச்சுக்கணும். தட்டிட்டு இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போக இதில் வதங்கணும். அடுத்து இதில் நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து உடச்சி போட்டுக்கிறேன். இது நல்லா காரமாக ஸ்பைசியாக நல்லா இருக்கும். அடுத்து இதில் வந்து இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 தக்காளி நான் வந்து அரைச்சி வந்து ஊற்றிக்கிறேன். தக்காளி ஊற்றுறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், இப்போ இதை தக்காளி வந்து இதில் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். தக்காளி வந்து நான் நல்லா அரைச்சிட்டு ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில் நண்டை வந்து சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த நண்டு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கறிக்குழம்பு மசாலா தூள் இல்லைன்னா மல்லித்தூள் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அவ்வளோதாங்க, நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை வந்து நான் வந்து தூவிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். நண்டு கிரேவி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு.
இது எல்லாருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.